ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி உத்தவர் ஸ்ரீ கிருஷ்ணனோட செய்தியை தாங்கி கோகுலம் வந்ததையும் நந்தகோபரையும் யசோதையும் சந்தித்து ஸ்ரீ கிருஷ்ணரோட வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்ததையும் கேட்டோம். மறுநாள் காலையில் உத்தவர் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்களை முடிச்சுக்கிட்டு கோபிகைகளை சந்தித்ததையும் கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார். பரீட்சித், முழந்தாள் வரைக்கும் நீண்டு தொங்குற திருக்கைகள், அன்றிலிருந்து தாமரை மாதிரியான திருக்கண்கள், அறையில் மஞ்சள் பட்டாடை, கழுத்தில் தாமரைப்பூ மாலை, அழகான தாமரை திருமுகம், ரத்தினங்கள் பதிச்சு மின்னற குண்டலங்கள், கண்ணனை ஒத்த திருவடிவம். இப்படி அழகான ஸ்ரீ கிருஷ்ண பக்தரான உத்தவரை கோபியர்கள் பார்த்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா சிரிச்ச முகத்தோட விளங்குற இவர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணனை மாதிரியே ஆன திருவேடம் அலங்காரங்கள்லாம் ஏன் பூண்டுட்டு இருக்கார்? இங்கிருந்து வர்றார்? இவர் யாரை சேர்ந்தவர்? இப்படி யோசிச்ச கோபிகைகள் புன்னகைச்சுக்கிட்டே உலகம் புகழ் கண்ணனோட திருவடிகளில் அடிமை பூண்ட உத்தவரை சூழ்ந்துகிட்டாங்க. உத்தவர் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறதை அறிஞ்சு வெட்கத்தோட கூடின புன்சிரிப்போட இனிய பார்வையோட இனிமையான சொற்கள் சொல்லி வரவேற்று உபசரித்து ஆசனத்தில் அமர்த்தி வணங்கி வினயமாக கேட்டாங்க. இங்கே வந்திருக்கிற நீங்கள் யதுநாதரான ஸ்ரீ கிருஷ்ணனோட சேவகர்னு அறியறோம். தங்களோட எஜமானர் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட பெற்றோர்களுக்கு பிரியத்தை செய்ய விரும்பி தங்களை அனுப்பினாரோ? அதை தவிர கோகுலத்தில் அவர் நினைக்கிறதுக்கு வேற எதுவும் இருக்கிறதா எங்களுக்கு தோணலை. உற்றார்கிட்ட கொண்ட அன்பின் பிணைப்பை முனிவர்களை கூட விட முடியாது இல்லையா? தான் நாடுற பொருளை பெறதுக்காக பிறர்கிட்ட காட்டுற நட்பானது ஆண்கள் பெண்கள் கிட்ட வைக்கிற மாதிரியும் வண்டுகள் பூக்கள் கிட்ட வைக்கிற மாதிரியும் காரியம் கைகூடுற வரைக்கும் தான் தொடரும். கைப்பொருள் அற்ற ஏழையை வேசியும் ஆளற திறமை அற்ற அரசரை மக்களும் குருவை கல்வி கற்று முடித்த மாணவரும் தட்சிணை தந்துட்ட எஜமானனை ரித்விக்குகளும் காய்ப்பு நின்று போன மரத்தை பறவைகளும் உண்ட பிறகு உண்ட வீட்டை அதிதியும் எரிஞ்ச காட்டை விலங்குகளும் உண்மையிலேயே அன்பு கொண்டிருந்தாலும் தான் அனுபவித்த பெண்ணை ஜரா புருஷனும் புறக்கணிக்கிறது உலக வழக்கம்தானே. பரீட்சித், ஸ்ரீ கிருஷ்ணரோட தூதுவரான உத்தவர் கோகுலம் வந்தப்ப கோவிந்தன் கிட்டேயே பேச்சும் உடலும் உள்ளமும் லயிச்சிட்ட கோபிகைகள் உலக நடைமுறைகளில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாங்க. குழந்தை பருவத்திலையும் இளம் பருவத்திலையும் ஸ்ரீ கிருஷ்ணன் செஞ்ச பிரியமான லீலைகளை நினச்சி நினச்சி பாடிக்கிட்டு வெட்கத்தை விட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு வண்டை பார்த்த கோபிகை தன்னை சமாதானம் செய்யறதுக்காக கண்ணன் அதை தூதனா அனுப்பியிருக்கிறதா கற்பனை செய்துக்கிட்டு சொன்னான். வஞ்சகனோட உறவு கொண்ட வண்டே, கண்ணனோட வனமாலை எங்கள் சக்கலத்திகளோட மார்பில் பட்டு நசுங்க அங்கே ஒட்டிக்கிட்டே இருந்த உன்னோட மீசையில் அவங்களோட சிவந்த குங்குமம் பதிஞ்சிருக்கு பார். அதனால் நீ எங்கள் காலையெல்லாம் தொட்டு வணங்க வேண்டாம். யாதவர்களோட தலைவனான கிருஷ்ணன் மதுரை நகர பெண்கள்கிட்டேயே அன்பு செலுத்தட்டும். சபையில் இருக்கிற யாதவர்களும் அதை பார்த்து ஏளனம் செய்யட்டும். நீ ஒரே பூவையா கதலிக்கிற? வேற வேற பூக்களை தேடி அலையறையே. அந்த மாதிரி தான் கிருஷ்ணனும். அவரோட தூதன் தானே நீயும். அந்த குங்கும பிரசாதம் கிருஷ்ணன் பக்கத்திலேயே இருக்கட்டும். அதை ஒன்றும் எங்களுக்கு உன் மூலம் அனுப்ப வேண்டாம். உருவ நிறத்துலையும் செயல்கள்லையும் உன்ன மாதிரி தான் அவரும். நீயும் கருப்பு, அவரும் கருப்பு. நீ பூவில் தேனை மட்டும் பருகிட்டு அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுற இல்லையா? அப்படித்தான் கிருஷ்ணனும். உலகிலேயே மறந்து மயங்க வைக்கிற தன்னோட திருக்கணிவாய் அமுதத்தை ஒரே ஒரு தரம் கொடுத்துட்டு உடனே நழுவிட்டார். என்ன இருந்தாலும் நாங்கள் நாகரிக மரியாதை பாமரர்கள் தானே. இப்படி சபல சித்தம் இருக்கிற கிருஷ்ணனோட திருவடிகளை ஸ்ரீ லக்ஷ்மி தேவி எப்படித்தான் சேவிக்கிறாளோ? ஒருவேளை இவரோட மனசை கவர்ற கனிஞ்ச வஞ்ச புகழ்ச்சி சொற்களை கேட்டு மதி மயங்கி இருப்பாளோ? அந்தோ பாவம். வண்டே, நாங்களோ வீடு வாசல் இல்லாத காட்டுவாசிகள். எங்கள் எதிரில் எதுக்களோட தலைவரான கிருஷ்ணனை பற்றின பழங்கதைகளை ஏன் வீணா பாடுறேன்?
அர்ஜுனனோட நண்பரான கிருஷ்ணனோட நகரத்து பெண்கள் கிட்ட போய் அவரோட வரலாற்றை பாடு. அதை கேட்டு அவங்க வேதனை குறைய மகிழ்ந்து போய் அவங்க உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. மனசை பற்றி இழுக்கிற கபடு நிறைஞ்ச அவரோட புன் சிரிப்பையும் பூர்வங்களோட நெருப்பையும் பார்த்து மயங்காத பெண்கள் விண்ணிலும் இல்லை, மண்ணிலும் இல்லை, பாதாள லோகத்திலையும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த பெண்கள் எம்மாத்திரம்? ஏன் லக்ஷ்மி தேவியை இவரோட பாததுளியை வழிபடுறாளே, அந்த நிலையில் எங்கள் நிலை தான் என்ன? இருந்தாலும் கஞ்சனை புகழ்மிக்க வள்ளல்னு சொன்னால் அது தகுமா? ஏழிகள் கிட்ட அன்பு செலுத்துறவனைத்தானே உத்தம ஸ்லோகன்னு சொல்ல முடியும். உன் காலை தலையில் வைக்காத, அதை எடு. கிருஷ்ணன்கிட்ட இருந்து இங்கே தூது வந்து அழகா இனிமையாக பேசி முகுந்தன் பக்கம் சேர்ற மாதிரி சமாதானம் பண்ண தெரிஞ்ச உன்னை எனக்கு நல்லா தெரியும். அவருக்காக பிள்ளைகளையும் கணவரையும் மற்ற உறவினர்களையும் விட்டுட்டு வந்து எங்களை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காம நன்றி மறந்து கைவிட்டாரே. இனியும் அவரை நம்பி நாங்கள் நட்பு கொள்ளணுமா? நீயே சொல்லு. உனக்காக மானை கொள்ற வேடனை மாதிரி வானரர்களோட அரசனான வாலியை கொன்னார். பெண்ணுக்கு அடிமையாகி தன்னை விரும்பி காதலிச்சு வந்த மற்றொரு பெண்ணான சூர்பனகையை அலங்கோலமாக்கினார். பலி சக்கரவர்த்தி கொடுத்த பூஜையை ஏற்றுக்கிட்டு அப்புறம் காக்கையை மாதிரி அவரையே கட்டினார். இந்த கருப்பனோட நட்பு போதும் அப்பா. அப்புறம் ஏன் அவரை பற்றியே நினைக்கிறீங்கன்னு கேட்குறியா? உண்மையை சொல்லணும்னா அவரோட திருவிளையாடல்களை கேட்டு மனசை பறிக்கொடுத்தவளுக்கு அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அதான் விட முடியல. அந்த கிருஷ்ணனோட திருவிளையாடல்களை காது குளிர கேட்டு அதோட அமுத துளிகளை ஒரு தடவை பறியினவங்க சுகம் துக்கம்ங்கிற துவந்து பாதிப்பு நீங்கி தன்னையே இழந்து தன்னை நம்பி இருக்கிற இறங்கத்தக்க வீடு வாசல்களையும் குடும்பத்தையும் துறந்து தாங்களும் இறங்கத்தக்கவங்க ஆகி பறவைகள் மாதிரி நிலை கொள்ளாமல் சுற்றி திரிஞ்சு உயிரை காக்க பிச்சை ஏற்று துறவிகளாகவே இருந்தாலும் கூட கிருஷ்ணனோட திருவிளையாடல்களை மறக்க முடியாமல் இருக்காங்க. தூதுவரே, அறிவில்லாத பெண்மான்கள் வேடனோட பாட்டை உண்மைன்னு நம்பி அவனோட அம்பால அடிபட்ட சாகர மாதிரி நாங்களும் அடிக்கடி அவரோட கபட பேச்சை கேட்டு உண்மையான அன்போட பேசுகிறத நம்பி அவரோட நகம் பட்டதுனால காம உணர்வு அதிகமாகி இப்போ துன்பப்படுறோம். அதனால் இனி பேசுறதுன்னா அவரை பற்றி பேசாமல் வேற பேச்சு பேசுங்க ஐயா. எங்கள் அன்பரான கண்ணனோட தோழரே, எங்கள் பேரன்புக்குரிய கண்ணனால் அனுப்பப்பட்டு இங்கே மறுபடியும் திரும்ப வந்தீங்களா? ஐயனே, நீங்கள் பெருமதிப்புக்குரியவர். என்ன வேணுமோ கேளுங்க. ஸ்ரீ லக்ஷ்மிங்கிற பெண் எப்பவுமே அவரோட திருமார்பிலையே நகராமல் இருக்காளே, அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாத அவர்கிட்ட எங்களை எப்படித்தான் அழிச்சிட்டு போவீங்களோ? வண்டே, அது சரி, எங்கள் இனியவரான கண்ணன் இப்போ மதுரையில் தான் இருக்காரா? அவர் தன்னோட பெற்றோரையும் உற்றாரையும் உறவினர்களான கோபுரையும் நினைக்கிறாரா? அவரோட அடிமைகளான எங்களை பற்றி எப்போவாச்சும் பேசுறதுண்டா? அயலோட நறுமணம் கொண்ட திருக்கரத்தை எப்போவாச்சும் எங்கள் தலைமையில வைப்பாரா? பரீட்சித் இப்படி கோபிகைகள் சொன்னதை கேட்ட உத்தவர் ஸ்ரீகிருஷ்ணன் அன்போடு சொன்ன செய்திகளை சொல்லி ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்க பேராவல் கொண்ட கோபிகைகளை சமாதானப்படுத்தி இப்படி சொன்னார். ஆகா, இப்படி உங்கள் மனசு பகவானான ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட மட்டுமே தனிச்சு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கே. நீங்கள் இல்லையா கெடுத்திற்கரிய பேர் பெற்றவங்க? உலகமெல்லாம் உங்களை பாராட்டுறதுல என்ன ஆச்சரியம்? தானம், விரதம், தவம், ஹோமம், ஜபம், வேதம் ஓதுறது, புலனடக்கம்னு பல பல மேன்மை கொடுக்கக்கூடிய நியமங்களால் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட பக்தி பெறப்படுது. பகவானோட பெருமையை சொல்கிறதானது அஞ்ஞானத்தை அகற்றக்கூடியது. அந்த பகவான் கிட்ட முனிவர்களால் கூட எளிதாக பெற முடியாத மிகச்சிறந்த பக்தியை நீங்கள் கொண்டிருக்கீங்க. அதுவே உங்கள் பாக்கியம். நீங்கள் அடைஞ்சிருக்கிற பெரும் பேர் என்ன தெரியுமா?
மனைவி, மக்கள், கணவர், உடல், உற்றார், உறவினர், வீடு, வாசல்கிற பாசங்களை துறந்து ஸ்ரீ கிருஷ்ணன்கிற பரம புருஷனை விரும்பி அடைஞ்சிருக்கீங்க. அதுதான் எவராலையும் எந்த வகையிலையும் அடையிறதுக்கு அரியதென பெரும் பேறு பெற்ற கோபிகைகளே, மனம், சொல், உடல்கிற முக்கரணங்களாலேயும் நீங்கள் கண்ணன் ஒருத்தர்கிட்டயே தனிச்ச பக்தி கொண்டிருக்கீங்களே. உங்களை பார்த்ததுங்கிறது எனக்கு உண்மையில் கண்ணன் செஞ்ச பேரருள். ஏன்னா உங்கள் விரகதாபத்தை பார்த்த எனக்கும் இங்கேயும் எதிலேயும் கண்ணனை பார்க்கிற பேர் கிடைச்சிட்டது. நான் என் நாதனோட ரகசிய பணியாளன். உங்களுக்கு இன்பம் கொடுக்கிற உங்கள் அன்பனோட அன்பு செய்தியை கொண்டு வந்திருக்கேன், கேளுங்க. மங்களமானவங்களே, நான் அத்தனைக்கும் மூல காரணன், எங்கேயும் எதிலேயும் நிறைஞ்சிருக்கிறவன். அதனால் உங்ககிட்ட இருந்து முழு அளவில் நான் பிரிஞ்சிருக்கிறதுங்கிறது எங்கேயும் எப்பவும் இயலாத ஒன்று. ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பூமிங்கிற பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள், மேலும் சப்தம், ஸ்பர்ஷம்னு அத்தனையிலையுமே ஆதாரமாக பரவி இருக்கேன். நானே என்னோட மாயா சக்தியோட பெருமையால் வேறு சாதனம் இல்லாமல் பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், அவற்றோட தனிச்ச ஆற்றலான சப்தம் இவற்றையெல்லாம் ஆக்கி அவற்றை காத்து அழித்து என்கிட்டயே ஒடுக்கிக்கிறேன். ஆத்மா பேருணர்வே வடிவானவன், குணம் மற்றும் செயல்களில் இருந்து வேறுபட்டவன், சத்வம் முதலான குணங்களோட கலவாதவன், அதனால் தூயவன். மாயையோட விளைவான விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கங்கிற 3 நிலைகள்லையும் வேறு வேறு வடிவங்களில் காணப்படுறான். தூங்கி எழுந்தவன் கனவுல தான் பார்த்ததை எப்படி பொய்ன்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி நனவுலையும் புலனுகர் பொருட்களை பொய்ன்னு உணர்ந்து உண்மை பொருளை அறியணும். புலனுகர் பொருட்களையே நினைக்கிற மனசை சோர்வில்லாமல் கட்டுப்படுத்தி என்னோட உண்மை நிலையை உணரணும். ஆறுகளுக்கு கடலை அடையிறது தான் முக்கியமான நோக்கம். அந்த மாதிரி வேதம் ஓதுறது, அஷ்டாங்க யோகம், அறிஞர்களோட தத்துவ விசாரம் பண்ணுறது, பற்றில்லாமல் துறவு கொள்வது, தவம் பண்ணுறது, புலனடக்கம், இது எல்லாமே என்னோட உண்மை நிலையை அறியறதுங்கிற நோக்கத்தையே நோக்கமாக கொண்டவை. மன அடக்கம்தான் இதுக்கு ஒரே வழி. உங்கள் கண்களுக்கு இன்பம் கொடுக்குறேன்னா இன்றைக்கி வெகு தூரம் போயிருக்கிறது ஏன்னா என்னையே தொடர்ந்து நீங்கள் நினச்சி மனசளவில் என்னையே நெருங்கி நிற்கிறதுக்காகவே. பெண்களோட மனசானது தனக்கு இனியவன் தூரத்தில் இருக்கிறப்ப அவனையே நினச்சி முழுதுமாக பரவி நிற்கும். ஆனால் கண்களுக்கு புலப்படும்படியாக பக்கத்தில் இருந்தால் மனசு அப்படி முழுமையாக பதியாது. மற்ற வெளிப்பொருட்கள் அத்தனையிலையும் நாட்டத்தை விட்டு மனசை முழுமையாக என்கிட்டயே செலுத்தி இடைவிடாமல் என்னையே தொடர்ந்து நினச்சிட்டு வந்தால் விரைவிலேயே என்னை அடைவீங்க. இதே பிருந்தாவனத்தில் சரத்கால பௌர்ணமி இரவில் ராசலீலை புரிஞ்ச என்னோட ராசத்தில் பங்கு கொள்ள முடியாத மாதிரி சில கோபிகைகள் கோகுலத்திலேயே தடுக்கப்பட்டு நிற்க நேரிட்டதில்லையா? அவங்க என்னோட திருவிளையாடல்களை தொடர்ந்து தியானிச்சே என்னை அடைஞ்சாங்க. பரீட்சித். இப்படி அன்புக்குரிய கிருஷ்ணன் அனுப்பின செய்தியை கேட்ட கோபியர் அந்த செய்தியால் அவரோட திருவிளையாடல்களை நினச்சி பார்த்து துயர் நீங்கி மகிழ்ச்சி அடைஞ்சு உத்தவர்கிட்ட இப்படி சொன்னாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 47வது அத்தியாயம் தொடரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.